பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏன் நாம் அவரை நினைக்கணும்? இந்த வசனங்களை, சில வாக்கியங்களை ஒன்றிலிருந்து இந்த 3ஆம் வசனத்திற்குள்ளே படிக்க வேண்டிய காரியங்களை பார்த்தோன்னா நான் படிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வாக்கியங்களில் அவர் சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை சொல்லுகிறதற்கு முந்திய, அதாவது இப்பொழுது வாசித்தேன் அல்லவா, அந்த காரியங்களெல்லாம் இந்த கடைசி வார்த்தையிலே அடங்கும். அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஏன் அவரை நாம் நினைக்க வேண்டும் என்றால், அவர் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், சாட்சிகள், இதை எல்லாத்தையும் சுற்றி காண்பிக்கிறார் அந்த வாக்கியத்தில். எப்பா, நீ மட்டும் கஷ்டப்படல, நான் அந்த கஷ்டங்கள்லாம், நீ இந்த கஷ்டங்களை படக்கூடாதுன்னு, அப்படிப்பட்ட கஷ்டங்களை நான் பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு முன் உதாரணமாக, அது அனுபவத்தோட அவர் நமக்கு அதை சகித்து அப்படிப்பட்ட காரியங்களை அவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நம்முடைய புத்தி தெளிவிக்கும்படிக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இதை நான் எடுக்கிறேன். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நல்லா நாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மனுஷர்கள் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை உமிழ்ந்தாருங்க, காய் துப்புனாங்களாம். நம்மள்கிட்ட ஒரு சின்ன ஒரு தண்ணி தூறலாக நம்ம மேலே பட்டா கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஒரு மாதிரி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அவங்க ஒருவேளை துப்பியிருப்பாங்களோ, அவங்க துப்புன அந்த தண்ணி நம்ம மேலே பட்டுருச்சோன்ட்டுன்னு நமக்கு கோபங்களும் ஆத்திரங்களும் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவங்க காரி துப்புனாங்களாம். அப்படி இருக்கிறப்ப நினச்சி பாருங்களேன், அதை சகித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே சில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள்லாம் வரப்ப இந்த கல்வாரியை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கல்வாரி என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை அல்லது அந்த காரியங்கள் நம்முடைய சிந்தையில் கொண்டு வரணும். ஏன் இவர் அடிக்கப்பட்டார்? ஏன் இவர் ரத்தம் சிந்தப்பட்டார்? ஏன் இவர் கொல்லப்பட்டார்? ஒன்னே ஒன்று, உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் நாம் அனுபவிக்க வேண்டியதை அவர் அனுபவிச்சுட்டு போனாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவமானம் வருதா? அவரை நினைங்க. வியாதியோடு இருக்கீங்களா? அவரை நினைங்க. கஷ்டத்தோடு இருக்கீங்களா? அவரை நினைங்க. தேவையோடு இருக்கீங்களா? அவரை நினைங்க. பிரச்சனையோடு இருக்கீங்களா? அவரை நினைங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற அவரை நினைச்சு பாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லைங்க. நீங்கள் நினைத்தது கைகூடி வரும். நீங்கள் அனுபவிக்கிற நிந்தைகள் மாறும். சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நதியை போல பெருகி வரும். செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீ பேசியதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உண்மையே நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய தயவுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.